ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய கொய்யா பழத்துல ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்குங்க. இந்த கொய்யாப்பழம் யாரு வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கொய்யாப்பழம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க கொட்டைகள் நம்ம சாப்பிடும்போது பல்லுல போய் மாட்டிக்கும். அப்போ பல்வலி வரும்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கொய்யாப்பழ சட்னி செய்ய போறோங்க. அதுக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லேசா வறுபடட்டும். அதுக்கு அடுத்ததா 4 வரமிளகாவை நம்ம சேர்த்திருக்கோம். அது கூட 4-5 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாங்க. இதுல 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுபடணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. இந்த டைம்ல சின்னதா ஒரு தக்காளி பழமும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கொய்யா பழத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த கொய்யா பழத்தை இதுல சேர்த்துட்டு லேசா வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லேசா வதக்கிட்டு சிறிதளவு புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இது நல்லா சூட ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தாளிப்புக்காக அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு இந்த தாளிப்பு அந்த சட்னியில் கலந்துக்கலாங்க. இந்த சட்னியை காலையில் நேரங்களோ ஈவினிங் டைமில் எப்போ எடுத்தாலும் சரி ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இது இட்லிக்கு தோசைக்கு பணியாரத்துக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொய்யாப்பழம் சாப்பிடலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழை ஃபாலோ பண்ணுங்க.